திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த காட்சிகளை பார்ப்போம். விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் ஒரே 5 ஆண்டு ஒரு ஆட்சியில் 2 முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த இப்படி கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டு வரலாறுலையும் கிடையாது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த வரலாற்றை படைத்திருக்கின்றோம். அதே போல இன்றைய தினம் நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம். அதுவும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு முழுக்க முழுக்க தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீரை முழுமையாக சேமித்து கோடை காலத்திலே விவசாயத்துக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்குவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அங்கங்கே இருக்கிற ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி பருவ காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த ஏரி குளம் குட்டையில் தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி கோடை காலத்தில் நம்முடைய விவசாய பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்தோம். அதோடு நம்முடைய மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்தோம். இன்னொரு பக்கம் ஏரியில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஆக ஏரி ஆழமாக்கப்பட்டது, பெய்கின்ற மழை நீர் தேக்கப்பட்டது. அதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுது. இதனால் விவசாய விளைச்சல் அதிகரித்தது. ஒரு பக்கம் ஏரி நிரம்பி நிலத்தடி நீர் உயர்ந்தது. இது அதிமுக ஆட்சியுடைய அற்புதமான திட்டம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின் மோட்டார் இயக்க வேண்டும். அதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்த அதிமுக ஆட்சி. அதே போல இயற்கை சீற்றம், வறட்சி, அந்த வறட்சியான காலத்தில் விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு வேளாண் கருவி, டிராக்டர் வாங்கினா மானியம், ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம், அதே போல் உரம் மானியம், இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னொரு பக்கம் விவசாயி தொழிலாளி, அந்த விவசாய தொழிலாளிகளுக்கும் அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கும். பசு வீடுகள் கொடுத்தோம். அவர்களுக்கு விலையெல்லாம் கறவை மாடு, விலையெல்லாம் ஆடுகள், விலையெல்லாம் கோழி. அது மட்டும் இல்லை, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பட்டன. அதோட முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டப்பேரவையில் 110 விதிகளில் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போகிறதுக்கு பைய, பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அதிமுக ஆட்சி. திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம். அது கூட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் 10 ஆண்டுல இந்த திட்டம் 52,35,000 மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றப்படுத்தி அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. அதை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம், இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் 26,50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்க ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 விற்குது.
இன்னைக்கு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி கண்ட பொழுது 6 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் நாங்கள் உதவி செஞ்சாங்க. அதிமுக ஆட்சியில் உதவி கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அரசியல் கால் பிடிச்ச நிறுத்தப்பட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் தலையோடு மலரும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வாகின்ற மணப்பெண்ணுக்கு 10 சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு 10 வேஷ்டி வழங்கப்படும். அதோட கிராமம் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.